ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து உங்களோட ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி வந்து டேரெக்டாக போய்ட்டு தான் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் கொடுப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஆப்போட ஃபுல் வந்து இங்கே வந்து எப்போயுமே வந்து அன்இன்ஸ்டால் ஆகாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த ஆப்போட ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து நமக்கு தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜில் வந்து க்ரியேட் ஆகி அதோட டேட்டாஸ் ஆஃப்லாம் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆப் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் ஆகிருக்காது. ஸோ ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து ரைட் சைடு கார்னரில் இருக்க உங்களோட இதில் மேனேஜ் யுவர் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செலக்டட் ஆப்னால வந்து நம்மளோட ஃபோனில் வந்து எவ்வளோ எம்பி வந்து ஃப்ரீ ஃபேஸ் ஆகுது அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜிபி வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரீ ஆகிடும். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோனில் இருக்க எல்லாத்தையும் கிளியராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.